இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, உண்மையான அடியார்கள் மத்தியிலே எந்த இடத்திலையும் தயக்கம் இருக்காது. இறைவனை வழிபட்டால் இப்படியாகும் அப்படியாகும் எதுவுமே இல்லை. இறைவனை வழிபட்டால் எனக்கு 5 லட்சம் கொடுப்பார், 10 லட்சம் கொடுப்பார், எதுவுமே கிடையாது. இறைவனை வழிபட்டால் அதை செய்வார், எதுவுமே கிடையாது. இறைவனை வழிபட்டால் இறைவனை வழிபடுகின்றேன், இறைவனை வழிபடுகின்றேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். அவரை வழிபடணும், அவர் நினைவிலேயே இருக்கணும். எல்லாம் மாயையில கட்டப்பட்டு நிறைய தப்பான வழிகளுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மை நெறிப்படுத்தி நம்மை ஒரு நல்வழியிலே அழைத்து செல்கின்றார் பரம்பொருள். அப்படிங்கும் போது அது பெரிய கொடுப்பனைங்க. அது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத கொடுப்பனை. அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய தவம் செஞ்சோமோ, எவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமோ தெரியவில்லை. இறைவன் நம் மனதிலே சிவபக்தியை விதைத்திருக்கிறார். அந்த இடத்துல சிவனை நினைத்து கொண்டு அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கக்கூடிய அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் பெரிய கொடுப்பனைசாலிகள். சிவா என்று சொல்வதற்கே பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கு பல பிறவிகளில் நாம் பல புண்ணியங்களை சேர்த்திருக்க வேண்டும். அப்படி இருக்கையிலே எந்த நேரமும் அதே எந்த காலத்திலும் சரி அவருடைய நினைவிலேயே அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது இதை எத்தனை ஜென்மங்களோட புண்ணியம் நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவருடைய கருணை பார்வை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட முடியுமானா? அவருடைய அருளினால், அவருடைய கருணை பார்வையினால் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அவருடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு நல்கியிருக்கின்றார் இறைவன். அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் சிவமே, எல்லா உயிரும் சிவமே, எல்லா பொருளும் சிவமே. யார்களே, திருவாசகம் என்னும் தேன் இப்பொழுது மின்னணு வடிவில் வந்துட்டு நம்ம sivapitthan.com அப்படிங்கிற இணையதளத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயமாக படியுங்கள். பெரும்பாலும் சிவனை வழிபடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவ்வளவு சாதாரண விஷயமா சிவனை வழிபடுறது அப்படின்னா அதுதான் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அனைவருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. சிவன் அப்படிங்கிறவர் யாரென்றே தெரியாத சூழ்நிலையில் இந்த உடம்பில் கலந்து, இந்த உயிரில் கலந்து, நானாக இருந்து என்னை செயல்படுத்தி, என்னை ஒரு நெறிப்படுத்தி, இன்னும் எனக்குள் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி, இந்த உடலை இடமாக கொண்டு நான் கொண்ட வினைகளை அழிப்பதற்காக செயல்பட்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும் போது அந்த சிவபக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அடியார்களே. அவர் ஆட்கொண்டு விட்டார். அப்படிங்கும் போது நம்ம உடலை இடமாக கொள்கின்றார். இடமாக கொண்டு நம்முடைய கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த வினைகளை அவரே அளிக்கின்றார். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்துலையுமே நான் அப்படிங்கிற அந்த அகங்கார நான் இருக்குல்ல, அது வந்துட்டு தலைக்கேறாம பார்த்து கொள்வதும் சிவபெருமானே. அதற்கான பக்குவத்தை நல்குகின்றார். அதே சமயத்தில் உண்மையாக நாம் தேடுகின்ற அந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கு சிவபெருமானோட அருள் வேண்டும், அவரோட அந்த கருணை பார்வை வேண்டும். ஏன்னா அவர் நம்மை பக்குவப்படுத்தி விடுகிறார். அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயமான அதற்கான விடை வந்துட்டு கிடைக்கின்றது. அதை தெரிந்து கொண்டவர்கள் வந்துட்டு ஞானிகள் ஆகின்றார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவனோட அருளை பெற்றவர்கள் ஆகிறார்கள். அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவருக்குமான வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு போய் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவரிடம் கொடுத்தால் கூட அதை வெற்று காகிதமாகவே பார்ப்பார்கள். ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் சாதாரண ஒரு மனிதன்ட்ட நீட்டினோம்னா, இது உங்களுதான் கேட்டால் ஆமான்னு வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதை வந்துட்டு பெரிய மதிப்புமிக்க பொருளாக பார்ப்பார். இது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்துட்டு புகழ் அப்படிங்கிறதுக்கோ செல்வம் அப்படிங்கிறதுக்கோ இந்த மண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கோ இல்லை எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அந்த விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னோ, அல்லது திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னோ, அல்லது திரும்ப இந்த பிறப்பு சுழற்சி இறப்பு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்
இப்ப நம்ம சொன்ன எதுவுமே வந்துட்டு இருக்காது ஒருவேளை நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால். அவ்வளவு அரும்பெரும் சக்தி. அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார், அவரை பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ, உலகத்தில் நான் தான் புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ, நான் தான் அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிற எண்ணமோ, அதே போல இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமானது, நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்காது. அதுதான் எல்லாம் அப்படிங்கிறத உணர வச்சு